ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சனிக்கிழமை கடைக்கு கிளம்பியாச்சு. நான் சரி அப்படியே கொஞ்சம் சாப்பாடு வீடியோ மட்டும் போட்டு போயிடுவோமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்து வந்தாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஷ் அப்படின்னா, காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு தான், டிஃபனே கிடையாது, நைட்டு மட்டும் தான் டிஃபன். ஓகேவா? சூடாக சோறு, இது பாருங்கள், சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி மசாலா மட்டும் தான் நீங்கள் போடுவீங்க. ஏன்னா நான் மட்டன் மசாலா எல்லா மசாலாவையும் சேர்த்து போட்டு இன்றைக்கி வேறு மாதிரி வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் ஒரு ரசம், அவ்வளோதான். நாளைக்கு சண்டே நான்வெஜ் கிடையாதுன்னு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. அதனால் இன்றைக்கே சிக்கன் வச்சுட்டேன். சூப்பரான ரசம். யாருக்கெல்லாம் இந்த ரசம் சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ கடை திறக்க போகணும், மணி எத்தனை 10 ஆகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சனிக்கிழமை கடைக்கு கிளம்பியாச்சு. நான் சரி அப்படியே கொஞ்சம் சாப்பாடு வீடியோ மட்டும் போட்டு போயிடுவோமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்து வந்தாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஷ் அப்படின்னா, காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு தான், டிஃபனே கிடையாது, நைட்டு மட்டும் தான் டிஃபன். ஓகேவா? சூடாக சோறு, இது பாருங்கள், சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி மசாலா மட்டும் தான் நீங்கள் போடுவீங்க. ஏன்னா நான் மட்டன் மசாலா எல்லா மசாலாவையும் சேர்த்து போட்டு இன்றைக்கி வேறு மாதிரி வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் ஒரு ரசம், அவ்வளோதான். நாளைக்கு சண்டே நான்வெஜ் கிடையாதுன்னு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. அதனால் இன்றைக்கே சிக்கன் வச்சுட்டேன். சூப்பரான ரசம். யாருக்கெல்லாம் இந்த ரசம் சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ கடை திறக்க போகணும், மணி எத்தனை 10 ஆகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.